ஹாய்மா, இந்த பாருங்கடா. நம்ம சாதத்துக்கு குழம்பு எதுவுமே இல்லை, என்னால் பண்ணவே முடியாதுன்ற சுச்சுவேஷனில் ஒரு சிம்பிள் ஐட்டம் சொல்லித்தரேன் பாருங்கள். சாதத்தை இந்த மாதிரி சாப்பாட்டை உதிரியாக பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், பச்சை மிளகா காரத்துக்கு பொடி ஈஸாக நறுக்கிக்கிங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க கத்திரிக்கோலில். அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய பொடி ஈஸாக நறுக்கி இதை பாருங்கள் நல்லா வதக்கிடுங்கடா. நல்லா ரெட்டிஷாக அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். சால்ட்டு போட்டு வதக்கிடுங்க, ஓகேவா? இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக தக்காளி ஒரு பீசஸ் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான்டா. இதை நல்லா அந்த தக்காளி அந்த எண்ணெயிலேயே சுருளில் வதக்கணும், ஓகேவா? லைட்டாக பச்சை மிளகாய் பாதி காரத்துக்கு லைட்டாக பச்சை மிளகாய் தூள் லைட்டாக வெறும் மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தெளித்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப லைட்டாக, அவ்வளோதான். இப்போது அந்த சாதத்தை போட்டு இதில் பெரட்டி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்த சாதம் ரெடி, ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. பார்த்திங்களாம்மா, சாப்பாடு போட்டு கலந்துட்டேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இருக்கும்டா. சூடாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, மொத்த சாதத்தையும் காலி பண்ணிடுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் தேவையில்லை. சரியா? நீங்கள் கற்றுக்குங்க. என்ன ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு உடம்பு முடியாதப்போ நம்ம செய்துக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள்.